பிரபன்ன பாரிஜாதாய தோத்திரவேத்ரேக பாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுகே நமஹா. உபனிஷத்துக்களின் சாரமான பொருளை பகவத்கீதை என்கிற சாஸ்திரத்தின் வடிவத்திலே கண்ணன் நமக்கு அனுகிரகித்தார். அந்த பகவத்கீதையில் சொல்லப்பட்ட எத்தனையோ நற்பண்புகளுக்குள்ளே ஒரு சிலவற்றைத்தான் நாம் தற்போது அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். இதிகாசங்கள், புராணங்கள் இவை அனைத்துமே நாம் ஒரு இலக்கை அடைவதற்கு என்ன அறிந்து கொள்ள வேண்டுமோ அவற்றை சொல்லக்கூடியவை. இலக்கு என்பது 4ஆக இருக்கலாம். அறம், பொருள், இன்பம், வீடு என்று 4 புருஷார்த்தங்களை சொல்லுகிறோம். இந்த 4 புருஷார்த்தங்களை அடைவதற்கும் இதிகாசங்களும் புராணங்களும் நமக்கு வழிவகுக்கின்றன. ஆனால் அதில் என்ன அழகு? ஒரு இலக்கை அடைவதற்கு நமக்கு என்ன தேவைப்படுகிறது என்று பார்த்தால் அதற்கான பாதை கண்டிப்பாக முக்கியமானது. ஒரு ஊருக்கு நாம் செல்ல வேண்டும்னு தெரிந்தால் அதற்கு எப்படி அடையலாம்னு கேட்டவுடனே இந்த பாதையில் செல்லுங்கோள், இங்கிருந்து வடக்கு சென்று ஒரு 100 மைல் தூரம் போன பிறகு தெற்கு நீங்கள் கிழக்கு நோக்கி திரும்ப வேண்டும், அதில் 20-30 மைல் போனால் நீங்கள் செல்ல வேண்டிய ஊர் வந்துவிடும். இங்கிருந்து ஸ்ரீரங்கத்துக்கு சொல்லலாம், ஸ்ரீரங்கத்திலிருந்து கும்பகோணத்துக்கு சொல்லலாம், இப்படி எல்லாம் வழி சொல்லுகிறோமோ இல்லையோ. அப்போ ஒரு இலக்கை அடைவதற்கு நாம் எந்த பாதையை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுவது மிக முக்கியமானது. ஆனால் அதே போல அந்த பாதையில் நாம் பிரயாணிக்கும் போது என்னென்ன கோட்பாடுகளோடு பிரயாணிக்க வேண்டும் என்பதை சொல்லுவது ரொம்ப முக்கியமானது. அரசாங்கத்திலிருந்து ஒரு நெடுஞ்சாலை போடுகிறார்கள், புதிதாக ஒரு சாலை இடுகிறார்கள் என்றால் சாலையை போடுவது மட்டும் அவர்களுடைய வேலை கிடையாது. இன்னும் சொல்ல போனால் சாலையை போட்டு முடித்தவுடன் அனைவரும் சாலையில் பிரயாணிக்கலாம் என்று திறந்து விட மாட்டார்கள். அந்த சாலையில் என்னென்ன கோடுகள் வரைய வேண்டுமோ, எங்கெங்கு அறிவிப்பு பலகைகள் வைக்க வேண்டுமோ, இங்கு 30 மைல் தூரத்துக்கு நீங்கள் வேகத்துக்குத்தான் செல்லலாம், இங்கு 70 மைல் 1 மணி நேரத்துக்கு வேகத்துக்கு செல்லலாம், இங்கு இடதுபுறம் சாலை திரும்புகிறது, இங்கு அடுத்து பாலம் வருகிறது, அல்லது வேகத்தடை மேலே வருகிறது, நடுவிலே ஒரு ரயிலினுடைய ஒரு போக்கு தடம் வருகிறது, இப்படி எல்லாம் அங்கங்க பலகைகள் வைக்கிறார்களே. இந்த பலகைகள் எல்லாம் எதற்கு? இந்த பலகையா என்ன ஸ்ரீரங்கத்துக்கு அழைத்து செல்ல போகிறது? அடியேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து புறப்பட்டு கும்பகோணத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் பாதையில் பிரயாணித்தால் கும்பகோணம் வந்துவிடும். அப்ப பாதையை போடுவது முக்கியம். நன்னா எந்த மேடு பள்ளங்களும் இல்லாமல் அழகான நாம் பிரயாணிப்பதற்கு ஒரு பாதை தேவைப்படுகிறது. ஆனா பாதையை மட்டும் போட்டால் அரசாங்கத்தினுடைய வேலை முடிவது கிடையாது. அந்த பாதையில் பிரயாணிப்பவர்கள் என்னென்ன விதிகளை பின்பற்ற வேண்டும்னு போட்டு கொடுக்கிறார்கள். எங்கு திரும்ப வேண்டும், எங்கு நிற்க வேண்டும், என்று வேகமாக செல்லலாம், எங்கு நிதானமாக செல்ல வேண்டும், எங்கு தடை இருக்கிறது, எல்லாத்தையும் அறிவிக்கிறார்களோ இல்லையோ. அந்த பலகைகளையே இடாமல் சாலையை மட்டும் போட்டு முடித்தவுடன் அனைவரும் பிரயாணிக்கலாம்னு நமக்கு திறந்து விட்டால் அப்ப அந்த சாலையில் விபத்துகள் அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. ஏன்னா எங்க வேகத்தடை வரப்போறதுன்னு தெரியாது, எங்கு சாலை திரும்புகிறதுன்னு எனக்கு தெரியாது, எங்கு ரயில் வரப்போகிறதுன்னு தெரியாது. அப்ப அதுல போய் அந்த தடத்திலிருந்து முதல்ல வெளியில போடலாம். அந்த சாலையில் பிரயாணிக்கும் போது சட்டுன்னு நான் கவனிக்காமல் போனால் சாலையிலிருந்து வெளியே போய் கீழே பள்ளத்திலே விழுந்து உயிர் போட போய்விடலாம். அதனால் சாலை எவ்வளவு முக்கியமானதோ சாலையில் பின்பற்றப்பட வேண்டிய கோட்பாடுகளும் முக்கியமானவை, விதிகளும் முக்கியமானவை. அதே போலத்தான் வேதங்கள் நமக்கு அறம், பொருள், இன்பம், வீடு 4 புருஷார்த்தங்களை பற்றி மட்டும் உபதேசிக்கவில்லை. இவற்றை அடைவதற்கு நீ முயல்கிறாயே, அறம் தர்மம் செய்வதற்கு எத்தனையோ வைதிக செயல்களை செய்வாய், செல்வத்தை ஈட்டுவதற்கு பல தொழில்களை செய்வாய், அது மேல காமம் உலக இன்பங்களை அனுபவிப்பதற்கு பல முயற்சிகளை செய்வாய், மோட்சம் அடைவதற்கு எத்தனையோ வழிகள் உள்ளன. இவற்றை எல்லாம் நீ செய்யும் போது அடிப்படையான சில கோட்பாடுகளிலிருந்து மாறாமல் இருக்க வேண்டும். என்ன கோட்பாடுகள்? பொய் பேசக்கூடாது, பிறர் பொருளை ஆசைப்படக்கூடாது, பொறாமைப்படக்கூடாது, யாரையும் துன்புறுத்தக்கூடாது, கோபத்தை அடக்க வேண்டும், மற்றவர்களுக்கு உதவ வேண்டும், தன்னிடம் அதிகமாக இருந்தால் பங்கு கொடுக்க வேண்டும். இதெல்லாம் சொல்லுகிறதோ இல்லையோ. சுவாமி, இதெல்லாம் என்ன இலக்கு கழித்து கொண்டு போகிறதா? நான் பொய் சொன்னாலும் சரி, உண்மை சொன்னாலும் சரி, யாகம் செய்தால் எனக்கு பயன் கிடைக்க போகிறது. அப்ப ஏன் உண்மை சொல்லுன்னு தெரிவிக்கிறது சாஸ்திரம் என்றால் அதுதான் அந்த சாலை ஓரத்தில் இருக்கும் அறிவிப்பு பலகைகள். நாம் பொய் சொல்லக்கூடியவனாக இருந்தால் வேதம் என்கிற சாலையில் இருந்து வெளியே போய் விழுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். நான் ஒருவரை பார்த்து கோபப்படுபவனாக இருந்தால் வேதம் என்கிற பாதையில் பிரயாணிக்கும் போது எங்கு திருப்பம் வருகிறது, எங்கு மெதுவாக செல்ல வேண்டும், எங்கு வேகமாக செல்ல வேண்டும்னே தெரியாமல் கோபத்தில் கண்மூடித்தனமாக
தவறு இழைத்து பாபத்தை செய்வதற்கும் வாய்ப்பு உண்டு. அதனால் தான் வேதம் எந்த முக்கியத்துவத்தோடு வழிகளை சொல்லுகிறதோ அதே முக்கியத்துவத்தோடு நாம் வளர்த்து கொள்ள வேண்டிய நற்பண்புகளையும் உபதேசிக்கின்றன. அப்ப வழி, அதில் இருக்க வேண்டிய கோட்பாடுகள் என்று 2 உபதேசங்கள் வேதத்திலே நமக்கு கிடைக்கிறது. அதே போலத்தான் கண்ணனும் பகவத்கீதையில சொல்லும் போது கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம், சரணாகதி அனைத்தையும் பற்றி கூறுகிறார். ஆனா அதோடு மட்டும் நிறுத்திவிடவில்லை. நீ கர்மயோகம் செய்கிறாயோ, ஞான யோகம் செய்கிறாயோ, பக்தி யோகம் செய்கிறாயோ, இந்த நற்பண்புகளை விட்டுவிடாதே என்று சொல்லுகிறார். இதே போல நாம ஸ்ரீரங்கத்துக்கு போகலாம், கும்பகோணத்துக்கு போகலாம், வேற திருப்பதிக்கு போகலாம், எங்கு போனாலும் நாம கடைப்பிடிக்க வேண்டிய சாலை விதிகள் ஒன்றுதானே, அறிவிப்பு பலகைகள் ஒன்று. எல்லா இடத்திலுமே இந்த இடத்துல வேகத்தடை இருக்குன்னா நிதானமாகத்தான் போகணும், இந்த இடத்துல ரயில் தண்டவாளம் இருக்குன்னா நிதானமாகத்தான் செல்ல வேண்டும். அதை போல பண்புகள் என்பவை மாறவே மாறாது. நான் அடைய வேண்டிய இலக்கு அவனவனுக்கு மாறலாமே தவிர நாம் கடைப்பிடிக்க வேண்டிய பண்புகள் ஒன்றாகத்தான் இருக்கின்றன. அந்த பண்புகளையும் கண்ணன் கீதையிலே சேர்த்து சொல்லி இருப்பதுதான் அதனுடைய ஒரு தனிச்சிறப்பு. அதிலே ஒரு கட்டத்தில் 16வது அத்தியாயத்தில் வேதத்தை பின்பற்றும் ஒருவனுக்கு என்னென்ன நற்பண்புகள் ஏற்படுகின்றன என்று கண்ணன் கூறுகிறார். அபயம், பயமற்ற தன்மை ஏற்படுகிறது. சத்வ சம்சுத்திகி, அவனுடைய மனது தூய்மையானதாக ஆகிறது என்று கீழே 2 குணங்களை பார்த்தோம். அதுக்கு மேல தெரிவிக்கிறார் ஞான யோக வியவஸ்திதிகி. இது 3வது பண்பு கண்ணன் கூறக்கூடியது. ஞானம் என்றால் அறிவு, யோகம் என்று சொன்னால் ஒரு வழி மார்க்கம் அர்த்தம், வியவஸ்திதிகி என்றால் நிலை நிற்பது என்று பொருள். அப்ப ஞானயோக வியவஸ்திதின்னு சொன்னால் ஞான யோகம் என்று ஒரு உபாயம் உள்ளது. கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம்னு சொல்லுகிறோமோ இல்லையோ. கர்மயோகம்னு சொன்னால் நாம் உடலால செய்யக்கூடிய செயல்கள், வைதிகமான வேதத்தில் சொல்லப்பட்ட செயல்களாலே நம்முடைய பாபங்கள் எல்லாம் குறைந்து மனது தூய்மை அடைகிறது. இதுக்கு கர்மயோகம்னு பெயர். ஞான யோகம் என்றால் தூய்மையான மனதை கொண்டு புலன்களை அடக்க வேண்டும். புலன்களை அடக்கிய பிறகு ஆத்மாவை பற்றின தியானத்தில் ஈடுபட வேண்டும். கர்மயோகம் தபஸ்தீர்த்த தான யஜ்ஞாதி சேவனம், ஞான யோகா ஜிதஸ்வாந்தைஹி பரிசுத்த ஆத்மனி ஸ்திதிஹி என்று ஆளவந்தார் தெரிவிக்கிறார். ஞான யோகமாவது தன்னுடைய மனதையும் புலன்களையும் ஜெயித்த ஒருவன் ஆத்மாவை குறித்து தியானம் செய்வது என்று பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள். அதுதான் ஞான யோகம்னு சொல்லப்படுகிறது. அப்ப ஞானயோக வியவஸ்திதிகி, ஞான யோகத்தில் ஒருவன் நிலை நிற்க வேண்டும். புலன்களை அடக்கி ஆத்மாவை பற்றின தியானத்தில் நிலை நிற்க வேண்டும் என்று கண்ணன் சொல்லுவது போல தோன்றும். ஆனா இங்க அப்படி பொருள் கொள்ளக்கூடாதான். சுவாமி ராமானுஜர் இந்த கீதைக்கு வியாக்கியானம் அவர் ஒரு உரை எழுதியுள்ளார். அதுல தெரிவிக்கிறார், இங்கு கண்ணன் சொல்லுவதாவது யாது, வேதத்தை பின்பற்றி நடக்கும் ஒருவனுக்கு என்னென்ன நற்பண்புகள் ஏற்படுகின்றன என்று சொல்லும்போது ஞான யோகத்தில் நிலை பெற்றிருப்பான் என்று சொன்னால், வேதத்தை பின்பற்றும் அனைவருமே ஞான யோகத்தை தான் செய்ய வேண்டும்ங்கிற நிர்பந்தம் எதுவுமே கிடையாது. அவனவனுக்கு எது இயல்கிறதோ அதைத்தான் செய்ய முடியும். எவன் ஒருவன் புலன்களை அடக்கவில்லையோ அவனுக்கு கர்மயோகம் தான் சிறந்தது. ஏன்னா உடலால உழைக்க போகிறோமோ இல்லையோ. இப்ப நமக்கே உடலால உழைத்து உழைத்து ஒருவருக்கு பழக்கம்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு அலுவலகத்திலேயே கூட சொல்லுவா. ஓரளவுக்கு நாம கீழ் மட்டத்துல வேலை பார்க்கும் போது கார்த்தால 8 மணிக்கு வண்டி எடுத்துன்னு சுத்த ஆரம்பித்தோம்னால் சாயங்காலம் 6 மணிக்கும் கடைகடையா போய் ஆங்காங்கு போய் இந்த மார்க்கெட்டிங் சேல்ஸ் அப்படின்லாம் சொல்றா பாருங்க. அப்படின்னா ஊர் ஊராக சென்றுதான் உழைக்க வேண்டும். அப்படி ஒருத்தர் 15 வருஷம் 20 வருஷம் உழைத்த பிறகு அவர் தன்னுடைய முன்னேற்றத்துல ஏறி 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 அதே நிறுவனத்தில் ஒரு உயர்ந்த பதவியை அடைந்து விடுகிறார். அப்ப என்ன ஆகும், இவர் கொடுத்த அந்த மேஜை இருக்கு பாருங்க, மேஜைக்கு பின்னாடி அமர்ந்து கொண்டுதான் வேலை செய்யணும். டெஸ்க் ஜாப் அப்படின்னு உடனே சொல்லிடுவோம். ஃபீல்டு ஜாப்னா வேற, டெஸ்க் ஜாப்னா வேற. ஃபீல்டு ஜாப்னா வெளியில போய் வேலை பார்க்கணும். டெஸ்க் ஜாப்னா இருந்த மேஜையை விட்டு நாற்காலியை விட்டு எழுந்திருக்க வேண்டாம், அப்படியே வேலை பார்க்கணும். சில பேருக்கு அது முடியவே முடியாது. ஒருவருக்கு வெளியில போய் போய் பழக்கம், உடலால உழைத்து உழைத்துத்தான் பழக்கம்னால் அவரை ஒரு இடத்தில் அமர்த்தி வைத்து நீர் கண்ணு காது மூக்கெல்லாம் நாம் எதையும் பயன்படுத்தாமல் மனதால யோசித்து யோசித்து நல்ல திட்டங்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னா 10 நிமிஷம் அமருவார், 20 நிமிஷம் அமருவார். அதுக்கு மேல அவரால் இருப்பு கொள்ள முடியாது. அதுவே வெளியில போவதே ஒருத்தருக்கு பிடிக்காது. இருந்த இடத்திலிருந்து எவ்வளவு நாள் யோசித்து நல்ல திட்டங்களை தீட்டி கொடுக்கிறேன், என்னால வெயில்ல போனா தாங்க முடியாது, என்னால 10 பேரோட சந்தித்து பேசுவதற்கு பிடிக்காது என்று சில பேர் இருப்பார்களோ இல்லையோ. அவர்களை போய் வெளியில போங்கோன்னு சொன்னா அவர்களால முடியாது. அப்ப அந்தந்த தன்மை உண்டு. ஒவ்வொருவனுக்கும் ஒரு தனித்தன்மை, விருப்பு வெறுப்புகள், எது இயல்பாக வரும் எது வராது என்பது இருக்குமோ இல்லையோ. அதற்கு தகுந்துதான் வேலை கொடுக்க வேண்டும்.
அதே போல சாஸ்திரம், சாஸ்திரம் என்பது ஒரு தாயை போலே. அப்ப அந்தந்த குழந்தைக்கு என்ன ஒரு நன்மை, என்ன முடிகிறதோ அவனுடைய சக்திக்கு ஏற்பத்தான் அவனுக்கு வேலைகளை கொடுப்பாளே தவிர, வேதம் என்பது யாராக இருந்தாலும் உங்களுக்கு முடியுமோ முடியாதோ அனைவரும் ஞான யோகத்தைத்தான் செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தாது. கண்ணன் கீதையிலே தெரிவிக்கிறார், ஞான யோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம் லோகேஸ்மின் துவிதா நிஷ்டா புராப்ரோக்தா மயானக. நான் 2 பாதைகளை இந்த உலகத்திலே ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். ஒன்று கர்மயோகம், மற்றொன்று ஞான யோகம். யாருக்கெல்லாம் உழைத்து உழைத்து பழக்கம், அதனால உழைக்காமல் அமர்ந்து ஒரு இடத்துல இருக்க முடியாதோ அவர்கள் கர்மயோகத்தை செய்வதுதான் அவர்களுக்கு சிறந்தது. ஏன்னா திடீர்னு புலன்களை எல்லாம் அடக்கி ஒரு இடத்துல தியானித்து அமர்ந்து கொண்டு தியானிப்பாய் அப்படின்னு நம்ம கிட்ட சொன்னா முடியுமா? நாம பழகி பழகி உழைத்து உழைத்து வேலை செய்து வெளி விஷயங்களை பார்த்தே பழகிவிட்டோம். திடீரென்று உள்ள இருக்கிற ஆத்மாவை கவனிப்பாய்னு சொன்னா நமக்கு சட்டென்று வராது. அப்ப நம்மை ஞான யோகம் செய்வாய்னு சொன்னால் பொருந்தாது. அதுவே பெரிய ரிஷிகள், வசிஷ்டர், ஜாபாலி, வாமதேவர் எல்லாம் இருந்திருப்பாளோ இல்லையோ, வசிஷ்டரை அழைத்து நீர் போய் ஓடி ஓடி எல்லா கர்மங்களையும் செய்யும் என்று சொன்னால் எனக்கு பகவானை தியானிப்பதில் தான் ஈடுபாடு. வியாசரோ வால்மீகியோ என்ன சொல்லுவார்கள்? இருந்த இடத்திலிருந்து தியானிப்பதில் ஈடுபாடு, ஓடி ஓடி கர்மங்கள் செய்வதில் ஈடுபாடு இல்லைன்னு சொல்லிவிடலாம் இல்லையோ. அப்ப அவரவருக்கு அந்தந்த ஜீவாத்மாவுக்கு எது முடியும் முடியாது என்று வேறுபாடு உண்டு. அப்ப யாருக்கெல்லாம் கர்மத்தை செய்து பழகம் இருக்கிறதோ அவர்களுக்கு கர்மயோகம், யாருக்கெல்லாம் புலன்களை அடக்க முடியுமோ அவர்களுக்கு ஞான யோகம் என்று பகவான் 2 parallel ரூட், 2 தனித்தனி பாதைகளாகத்தான் ஏற்படுத்தினார். அதனால் இந்த இடத்துல ஞானயோக வியவஸ்திதின்னு சொன்னால் சாஸ்திரத்தை பின்பற்றும் அனைவரும் ஞான யோகத்தை தான் கடைபிடிக்க வேண்டும்னு கண்ணன் சொன்னதாக ஆகிவிடும். அதனால் இங்க அப்படி பொருள் செய்யவில்லை. ராமானுஜர் தெரிவிக்கிறார், இன்னும் பொதுவான ஞானத்தை எடுத்துக்கணும். ஞான யோகம்னு ஒரு மார்க்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டாம். யோகம் என்றால் சேர்க்கைன்னு ஒரு பொருள் உண்டு. ஞான யோகம் அப்படின்னா ஞானத்தோடு கூடியிருத்தல், வியவஸ்திதிகி அதிலே நிலை நிற்றல். ஒரு ஞானத்தை புரிதலை நாம் பெற வேண்டுமாம். அந்த புரிதலில் நிலை நின்றோம் என்றால் அது ஞான யோக வியவஸ்திதிகின்னு சொல்லப்படலாம். என்ன ஞானம்? வேதத்தை பின்பற்றி நடக்கும் ஒருவனுக்கு எந்த ஞானத்தில் உறுதி ஏற்படுகிறது என்று பார்த்தோம் என்றால் உடல் வேறு ஆத்மா வேறு என்கிற ஒரு புரிதல் இருக்கு பாருங்க. தேக ஆத்ம விவேக ஞானம்னு தெரிவிப்பார்கள். தேகம் என்றால் உடல்னு பொருள், ஆத்மா என்று சொன்னால் ஆன்மான்னு அர்த்தம். தேக ஆத்ம விவேகம், விவேகம்னா பகுத்து அறிவது, விவேக ஞானம்னா பகுத்தறிவுன்னு அர்த்தம். இப்ப பகுத்தறிவு வேணும். உடல் வேறு ஆத்மா வேறு என்கிற பகுத்தறிவு நமக்கு ஏற்பட வேண்டும். அதைத்தான் இந்த இடத்துல ஞான யோக வியவஸ்திதி. ஏற்பட்டால் மட்டும் போராது, அது நன்றாக மனதில் படிய வேண்டும், நிலை நிற்க வேண்டும் என்றால் அதற்கு சாஸ்திரியமான கர்மங்களை ஒருவன் செய்ய வேண்டும். இப்ப நமக்கு தோணும், சுவாமி சாஸ்திரியமான கர்மங்களை செய்ய வேண்டும் என்றாலே உடல் வேறு ஆத்மா வேறுன்னு தெரிந்திருக்க வேண்டும். ஏன்னா சாஸ்திரம் என்ன சொல்ல போகிறது? நீ ஒரு கர்மத்தை செய், அதிலிருந்து புண்ணியம் ஏற்படும். அந்த புண்ணியம் என்பது உனக்கு வருங்காலத்தில் ஒரு சுகத்தை கொடுக்கும். சொர்க்கத்தை கொடுக்கலாம், ஆரோக்கியத்தை கொடுக்கலாம், செல்வத்தை கொடுக்கலாம், ஏதோ ஒண்ணு கொடுக்கலாம் இல்லையோ. அல்லது இந்த பிறவியே கூட முடிந்து போய்விடும், அடுத்த பிறவியிலோ அதற்கு அடுத்த பிறவியிலோ நமக்கு நன்மை ஏற்படலாம். அப்போ ஒருவன் வைதிகமான செயல்களை, வேதத்தில் சொன்னப்பட்ட யாகம் ஹோமம் முதலானவற்றை செய்ய வேண்டும் என்றால் இந்த உடலே நான் என்று ஒருவனுக்கு எண்ணம் இருந்தால் அப்ப அடுத்த பிறவி என்பதிலேயே நம்பிக்கை இருக்காது, பாபம் புண்ணியம் என்பதிலேயே நம்பிக்கை இருக்காது. அப்ப உடல் வேறு ஆத்மா வேறு என்றே தெரிந்து கொள்ளாத ஒருவன் வேதம் சொன்ன செயல்களை செய்யவே முடியாது. உடல் வேறு ஆத்மா வேறு, அப்ப உடல் அழிந்தாலும் ஆத்மா தொடர்ந்து இருப்பார். அவர் வெவ்வேறு உடல்களை எடுத்துக்கொள்ளலாம், பல உலகங்களை அடையலாம், அவருக்கு சுகதுக்கங்கள் பிற்பாடு ஏற்படும் என்பதை ஒப்புக்கொண்டால் தானே வைதிகமான செயல்களையே செய்ய வர முடியும். அப்ப உடல் வேறு ஆத்மா வேறுன்னு தெரிந்து கொண்டால்தான் வேத செயல்களை செய்ய முடியும். ஆனா இங்கு கண்ணன் சொல்லுவது என்ன? வேதத்தின்படி எவன் ஒருவன் நடக்கிறானோ அவனுக்குத்தான் உடல் வேறு ஆத்மா வேறு என்கிற அறிவு நிலை பெறுகிறது என்று கண்ணன் சொல்லுகிறார். அப்ப என்ன, ஒண்ணுக்கொண்ணு அந்யோன்யாசிரயம்னு தெரிவிப்பார்கள். ஒருத்தருக்கு பைத்தியம் பிடித்திருந்தது, பைத்தியம் தெளிவதற்கு என்ன வழி என்று மருத்துவரிடத்துல கேட்டார்கள். கல்யாணம் பண்ணி வச்சா பைத்தியம் தெளிந்து விடும் என்று அவர் சொன்னார். சரின்னு பொண்ணு தேட போனா, ஒரு பொண்ணு நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லித்து, ஆனால் அவருக்கு பைத்தியம் தெளிந்த உடனே கல்யாணம் செய்து கொள்ளுகிறேன்னு அந்த பெண்ணு சொன்னார். என்ன பண்றது? கல்யாணம் பண்ணி வச்சா பைத்தியம் தெளியும்னு மருத்துவர் சொல்றார். பைத்தியம் தெளிஞ்சா கல்யாணம் செய்து வைக்கிறேன் என்று பெண்ணுடைய தகப்பனார் சொல்லுகிறார். இப்ப என்ன பண்றது? ஒரு திட்டம் தான் தீட்ட முடியும். எப்ப பைத்தியம் குறைந்து இருக்கிறதோ,
கொஞ்சம் தன் நினைவோடு ஒருவர் இருக்கிறாரோ அப்ப பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம்னால் அந்த கல்யாணம் பண்ணதுனால பைத்தியம் முழுவதுமாக தெளிந்து விட போகிறது. இல்லாட்டா அதுல விடுவே கிடையாது. பைத்தியம் முழுக்க தெளிஞ்சாதான் கல்யாணம்னு சொன்னாலோ, கல்யாணத்தை பண்ணாதான் பைத்தியம் முழுன்னு தெரியும்னு சொல்லிட்டோம்னால் வேற வழியே வெளியில் வர முடியாது. இப்போ பைத்தியம் கொஞ்சம் தெளிந்திருக்கும் போது கல்யாணம் பண்ணிடணும். கல்யாணம் பண்ணிட்டா பைத்தியம் தெளிஞ்சிடும்னு ஒரு வழி கண்டுபிடிக்கிறோமோ இல்லையோ, அதை போல முழுவதுமாக ஒருவன் ஆத்மாவை உணர்ந்தால்தான் வைதிக செயல்களை செய்ய முடியும் என்பது கிடையாது. சாஸ்திரங்களை கேட்டு கேட்டு உடல் வேறு ஆத்மா வேறு என்ற ஆராய்ச்சி பண்ணி ஒரு அளவுக்கு புரிந்து கொண்டு விட்டோம் என்றால் அப்ப வைதிக செயல்களை செய்ய தொடங்கி விடலாம். ஆனா புரிந்து கொள்வது என்பது வேறு, உணர்வது என்பது வேறு. ஆங்கிலத்திலே அண்டர்ஸ்டாண்டிங்னு ஒரு வார்த்தை இருக்கா, ரியலைசேஷன் ஒரு வார்த்தை இருக்கா, ரெண்டுத்துக்கும் பெருத்த வேறுபாடு உண்டு. அண்டர்ஸ்டாண்டிங்னு சொன்னால் நானே அதுக்கு முரண்பட்டு கூட நடந்து விடலாம். உடல் வேறு ஆத்மா வேறு நமக்கு கூட தெரியும். அதுக்காக இங்கே இப்போ ஒரு கரப்பாம்பூச்சியோ ஒரு பாம்போ வந்தா அடியன் எழுந்து ஓடாமலா இருக்க போறேன். சாமி உடல் வேறு ஆத்மா வேறுன்னு தெரியுமாச்சே, பாம்பு கடிச்சாலும் உடலுக்குத்தானே மரணம் ஏற்பட போகிறது, ஆத்மாவை அழிக்க முடியாதே என்று யாரான தர்க்கம் பேசிட்டு போறோமா, சாஸ்திரம் பேச போகிறோமா? ஒரு பாம்பு வந்தால் உடனே எழுந்து ஓடத்தான் போறோம். அப்ப இன்னும் உணர்தல் ஏற்படவில்லைன்னு அர்த்தம். புரிந்து கொண்டிருக்கிறோமே தவிர அது இன்னும் ஆழமாக மனதில் ரியலைஸ் பண்ணப்படவில்லைன்னு அர்த்தம். அது வேறுபாடு. அப்ப அதை போல எவன் ஒருவன் அடிப்படையாக உடல் வேறு ஆத்மா வேறுன்னு ஒரு புரிதலை கொள்ளுகிறானோ அவன் வைதிகமான செயல்களை செய்ய தொடங்கி விடுகிறான். அதை செய்ய செய்ய என்ன ஆகும்? கீழே சொன்னாரே சத்துவ சம்சுத்தின்னு, கண்ணன் ஒவ்வொன்றுமே அடுத்தடுத்து படிக்கட்டு போல கட்டி கொண்டு வருகிறார். முதல்ல வேதத்தின்படி ஒருவன் நடந்தான் என்றால் உலக சம்சாரத்து விஷயங்களிலிருந்து அவனுக்கு பயம் நீங்கி விடுகிறது. பயம் போனால்தான் மனதை தூய்மையாக்குவதற்கு நம்மளால கர்மங்களை செய்ய முடியும். மனது தூய்மை ஆகிவிட்டால் என்ன ஏற்படும்? இதோ மூணாவது சொல்றாரே சத்துவ சம்சுத்திகி, அதுக்கு மேல ஞானயோக வியவஸ்திதிகி. ஞான யோகம், உடல் வேறு ஆத்மா வேறு என்கிற அறிவு அப்பதான் நிலை நிற்குமா. முதல்ல அடிப்படையான புரிதல் இருக்கும். அதை கொண்டு நாம் காரியங்களை செய்ய தொடங்கணும். வைதிகமான செயல்களை தர்ம காரியங்களை செய்ய வேண்டும். செய்ய செய்ய நம்முடைய மனது கழுவப்படுகிறது, தூய்மையாக்கப்படுகிறது. தூய்மையாக்கினால்தான் நாம் தெரிந்து கொண்ட அறிவு அதற்குள்ள நன்னா படிந்து நிற்க போகிறது. அப்ப ஞானயோக வியவஸ்திதி என்றால் உடல் வேறு ஆத்மா வேறு. பல காரணங்களாலே உடல் என்பது 5 பூதங்களாலே ஆக்கப்பட்டது. ஆத்மா அப்படி கிடையாது, ஞானமாகவே ஆக்கப்பட்டவர். உடலுக்கு பிறப்பிறப்பு உண்டு, ஆத்மாவுக்கு உண்டாக்கமோ அழிவோ ஒரு நாளும் கிடையாது. உடலுக்கு மாறுபாடுகள் உண்டு. சின்ன குழந்தைன்னு சொல்றோம், பாலன்னு சொல்றோம், யுவான்னு சொல்றோம், வயசானவர்னு சொல்றோம், மரணம் அடைஞ்சிட்டார்னு சொல்றோம். ஆத்மாவுக்கு ஏதான மாற்றம் உண்டான? ஆத்மா 1 சென்டிமீட்டர் இருந்தார், அப்புறம் 4 மீட்டருக்கு வளர்ந்தார், அப்புறம் சுருங்கினார். இது எதுவுமே கிடையாது. அப்ப மாற்றம் ஆத்மாவுக்கு கிடையாது. உற்பத்தி நாசம் கிடையாது. பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டவர் அல்லர். ஆத்மாவுக்கு ஞானம் உண்டு, உடலுக்கு ஞானமே கிடையாது. இப்படி எத்தனையோ வேறுபாடுகள் உள்ளன. இந்த வேறுபாடுகளாலே உடல் வேறு ஆத்மா வேறு என்ற அடிப்படையில் ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு நடக்க ஆரம்பிச்சிடணும். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்னு வள்ளுவர் தெரிவிக்கிறாரோ இல்லையோ, நான் தெரிஞ்சுட்டேன், இன்னும் முழுக்க எல்லா வேதங்களையும் படித்து முழுவதுமாக தெரிந்து கொண்ட பிறகுதான் கடைப்பிடிக்க தொடங்குவேன்னால் நம்மளால முடிக்கவே முடியாது. என்னைக்கு மொத்த வேதத்தையும் படிச்சு முடிக்கிறது? அதனால் எவ்வளவு தெரிஞ்சுக்கிறோமோ அதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். ஆமா இது சரியாகத்தான் உள்ளதுங்கிற புரிதல் வந்துவிட்டால் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு தொடங்கிவிட வேண்டும். இப்படி பாருங்களேன், முதல்ல அபயம்னு ஒரு நாள் பார்த்தோமா, சத்துவ சம்சுத்தின்னு ஒரு நாள் பார்த்தோமா, ஞானயோக வியவஸ்தின்னு ஒரு நாள் பார்க்கிறோமா. எல்லா குணங்களையும் சுவாமி சொல்லி முடிக்கட்டும், கண்ணன் கீதையெல்லாம் சொல்லி முடிக்கட்டும். எல்லாத்தையும் தெரிஞ்சின்ற பிறகுதான் நான் கடைப்பிடிப்ப தொடங்குவேன்னால் நம்மளால முடியுமானே தெரியாது. அவ்வளவு நாள் தொடர்ந்து நமக்கு இதுல ஈடுபாடு இருக்குமான்னு கூட சொல்ல முடியாது. அப்ப இன்றைக்கு ஒரு கருத்தை தெரிஞ்சுட்டோமா, அதை எப்படி கடைப்பிடிக்கலாம்னு முயற்சி செய்ய தொடங்கி விட வேண்டும். அதை செய்ய செய்ய நம்ம மனசு இன்னும் தூய்மையாகும். இப்படி பாருங்களேன், ஒரு பெரிய பாட்டில் இருக்கு, அந்த பாட்டில்ல 1 கிலோ சர்க்கரையை கொட்டணும்னு வச்சுங்க. அந்த பாட்டில் வச்சுட்டு நேர சர்க்கரையை கொட்டிகிட்டே வந்தேன்னா அது முழுக்க 1 கிலோ பிடிக்காது. அதுல கொஞ்சம் அளவு கொட்டின உடனே அது நிரம்பி விட்டது போல தோன்றும். அப்புறம் இப்படி கொஞ்சம் அசைக்கினால் அந்த சர்க்கரையெல்லாம் கீழே படிஞ்சுக்கும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் கொட்டலாம், அப்புறம் இன்னும் கொஞ்சம் அசைக்கணும், இன்னும் கொஞ்சம் கொட்டலாம், அப்ப முழுக்க பிடிக்கிறதோ இல்லையோ. அதை போல ஓரளவுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும், அதை கொண்டு கடைப்பிடிக்க வேண்டும். அப்பதான் மனசு இன்னும் தூய்மையாகும். அப்ப அடுத்து இன்னும் கொஞ்சம் பொருளை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அது உள்ள இறங்கணும், அப்புறம் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், அது உள்ள இறங்கணும். இப்படி திரும்ப திரும்ப செய்தோம் என்றால் தூய்மையான மனது ஏற்பட்டு விடுகிறபடியால் ஞானயோக வியவஸ்திதிகி, உடல் வேறு ஆத்மா வேறு என்கிற புரிதல் ஏற்பட்டுவிடும். ஏன் இந்த புரிதல் முக்கியமானதுனால் உடல் தள்ளப்பட வேண்டியது, கழிக்கப்பட வேண்டியது,
ஆத்மா கொல்லப்பட வேண்டியவர், ரொம்ப உயர்ந்தவர் என்கிற புரிதல் தானே சாஸ்திரத்திலிருந்து நமக்கு ஏற்பட வேண்டியது. அது இருந்தால்தான் நாம் அடைய வேண்டிய இலக்கையே நம்மால சரியாக தெரிந்து கொள்ள முடியும். அதனால் ஞான யோக வியவஸ்திதிகி, உடல் வேறு ஆத்மா வேறு என்கிற ஞானம் எவனுக்கு நிலை பெறும் என்றால், நிறைய கேட்டு கேட்டு பண்றவனுக்கு மட்டும் நிலை பெற்று விடாது, கேட்டதின்படி நடக்கணும். வேதத்தில் சொன்னபடிக்கு எவன் ஒருவன் நடந்து கொள்ளுகிறானோ அவனுக்குத்தான் இந்த ஞானம் நிலை பெறுகிறது, உறுதியானதாக ஏற்படுகிறது என்று கண்ணன் சொன்னார். அவருடைய அனுகிரகத்தாலே நாமும் கர்மத்தை அனுஷ்டித்து சாஸ்திரத்தின்படி நடந்து இந்த அறிவை உறுதியாக பெறுவோம் என்று ஸ்ரீனிவாச பெருமானிடத்தில் பிரார்த்தித்துக் கொள்வோம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।